சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதுக்காக நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. முதலாவதா உலக நாயகன் கமலஹாசன் சகோதரர் ரஜினியின் சமூக உணர்வுக்கும் அரசியல் வருகைக்கும் வாழ்த்துக்கள், வருக வருக அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ரிப்ளை பண்ண ரஜினி, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கைண்ட் விஷஸ் டியர் கமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதி, வெல்கம் டு பாலிடிக்ஸ் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சேஸ், இஃப் வி ஆர் எலெக்டட் அண்ட் வி ஃபெயில் டு ஃபுல்ஃபில் அவர் ப்ராமிசஸ் தென் வி வில் ரிசைன் வித்தின் 3 years அப்படின்னு சொன்னதை ட்வீட் பண்ணியிருக்காரு. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் Bachchan, my dear friend, my colleague and a humble considerate human, Rajinikanth announces his decision to enter politics. My best wishes to him for his success அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ரிப்ளை பண்ண ரஜினிகாந்த், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கைண்ட் விஷஸ், ரெஸ்பெக்ட் அமித் ஜி அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆக்ட்ரஸ் கஸ்தூரி, தலைவா வா 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 ஹர்ரி அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அனுபம் கயர், on the last day of 2017 come the biggest news maker of the year, சூப்பர் ஸ்டார் ரஜினி joins politics, ஜெய் ஹோ அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காரு. ஆக்டர் விவேக், அதிர்ச்சி, ஆனால் ஆனந்த அதிர்ச்சி அளித்து விட்டார் ரஜினி. இனி அவர் பின்வாங்க கூடாது. உணர்ச்சி பெருக்கில் ரசிகர்கள் கட்டுப்பாடு மீறல் கூடாது. சட்டம் ஒழுங்கு முக்கியம். வாழ்த்துக்கள் அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காரு. நடிகை குஷ்பு, we know that Mr. Rajinikanth believes in inclusive democracy and development. We wish him all the best in his endeavors அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காங்க. அனிருத், ரஜினி ஸ்டைலில் ஒரு பாபா சிம்பலை கொடுத்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. சமுத்திரகனி, வாங்க வாங்க அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ராகவா லாரன்ஸ், தலைவா நன்றி, எங்கள் கனவை நினைவாக்கினாய், வர சொன்னோம் வந்துவிட்டாய், இனி நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், அனைத்து தலைவர் ரசிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமெடி ஆக்ட்ரஸ் ஆர்த்தி, இந்த கூவத்தை தூய்மை செய்ய வரும் கங்கைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காங்க. வனமகன் படத்தோட ஹீரோயின் ஷாயிஷா ஷேகல், தமிழ்நாடு கேன் லுக் ஃபார்வர்ட் டு குட் டைம்ஸ் நவ். த பெஸ்ட் நியூஸ் ஐ ஹாவ் ஹியர் திஸ் என்டையர் இயர், ரஜினி சர்ஸ் டிசிஷன் டு பி தேர்ஃபார் ஹிஸ் பீப்புள் இஸ் அப்சல்யூட்லி அமேசிங். வி கேன் எக்ஸ்பெக்ட் சேஞ்ச் ஃப்ரம் த பெட்டர் நவ் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. வெல்கம் தலைவா சூப்பர் ஸ்டார் ரஜினி, தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் நியூஸ் அண்ட் அவர் விஷஸ் ஆர் தட் யூ ஸ்டாண்ட் டால் as a superstar in politics too and be the much needed change in maybe the new breed of leader to uplift the people of Tamil Nadu அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. பிரியா பவானி சங்கர், I will contest across all 234 seats in the upcoming assembly sections. Other states make fun of Tamil Nadu, would feel guilty if not take this step. Politicians robbing us on our land அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாலினி பாண்டே, the best thinking has happened the end of the year. The great star of Indian cinema, Shri Rajinikanth sir, entering politics. As far as I know, the Tamil Nadu people in critical state hope for a change. கரண்டா பார்ட்டி படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற வெங்கட் பிரபு, பேராசை ஃபனாசி, கமலஹாசன் சாரையும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரையும் தான் ஒரே படத்துல பார்க்க முடியல. ஆனா ஒரே பார்ட்டியில கங்க்ராஸ் தலைவா ஃபார் த நியூ பார்ட்டி 2018 அப்படி இருக்க போகுது அப்படின்னு ரஜினி சாருக்கு விஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்ட்டி படத்துக்கான ப்ரொமோஷனையும் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. ரஜினி சார் அரசியலுக்கு வர்றாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ரிவ்யூஸை நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் யூத் சென்ட்ரல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.